ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம். துறையெடுத்த விருத்த தொகை கவிக்கு உரையெடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரையெடுத்த அசுன நன்மா செவி பறையெடுத்தது போலும் ஏன் பாரோ. பல்வேறு வகைப்பட்ட செய்யுள் தொகுதியாலாகிய கவிதைக்கு இடமாக உள்ள செவிகளுக்கு என் கவிதைகளை ஓதினால் யாழிசையாகிய தேனை பருகுகின்ற அசுனமாகிய நல்ல விலங்கின் செவிகளிலே கடுமையான பறையோசை விழுந்ததை போன்றது. இசையில் மகிழ்ந்து திளைக்கும் அசுனம் பறையின் வல்லோசை கேட்டால் உயிர் விட்டுவிடும் என்பர். அதுபோல நற்கவிதைகள் கேட்டு திளைத்த செவிகளில் என் பொல்லிய பாவின் ஓசை வீழ்ந்ததால் கேட்டோர் துன்புறுவர் என்கிறார் கம்பர். முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்றுணர்ந்தவன் பேத்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பன்ன பெறுபவோ. இயல் இசை நாடகம் என்று பகுக்கப்படும் தமிழ் துறைகளின் நூல்களின் முறைமைகளை ஆராய்ந்தறிந்த உயர்ந்த புலவர்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். அது யாதெனில், பித்தர் சொன்னவும் பைத்தியக்காரர்கள் சொன்ன சொற்களும் பேதையர் சொன்னவும் அறிவற்றோர் சொன்ன சொற்களும் பக்தர் சொன்னவும் பக்தர்கள் சொன்ன சொற்களும் பன்ன பெறுபவோ ஆராயப்படுவனவோ. ஆராயும் தகுதியற்றவை என்பதாகும்.